அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொலியிலே தரமைந்து மாணவர்களுக்கு மேல் மாகாண கல்வி திணைக்களத்தினாலே நடத்தப்பட்ட முதலாவது மாதிரி பரீட்சையினுடைய வினாத்தாள் ஒன்றினுடைய 30 தொடக்கம் 40 வரையான வினாக்களுக்கான விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே ஒன்றிலிருந்து 29 வரையான வினாக்கள் 2 காணொலிகளாக நான் பதிவேற்றி இருக்கின்றேன். அவற்றை பார்க்காதவர்கள் அவற்றை பார்த்துவிட்டு இதனை பார்ப்பதன் மூலம் தொடர்ச்சியாக அனைத்து வினாக்களுக்குமான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே 30வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். தரப்பட்டுள்ள சொற்களில் 2 சொற்கள் ஏனைய சொற்களில் இருந்து வேறுபடுகின்றன. அவற்றின் கீழ் கோடிடுக. சொற்களை அவதானிப்போம். பகலவன், சந்திரன், சூரியன், நட்சத்திரம், பரிதி, கதிரவன். தரப்பட்ட இந்த 6 சொற்களையும் அவதானிக்கின்ற போது 4 சொற்கள் ஒரே கருத்துடையவையாக இருக்கின்றன. பகலவன், சூரியன், பரிதி, கதிரவன், இந்த 4ம் ஒரே கருத்துடைய சொற்கள். ஒரு பொருளுக்கான ஒரே கருத்துடைய 4 ஒத்த கருத்து சொற்கள் இங்கே இருக்கின்றன. அவற்றிலிருந்து வேறுபடக்கூடிய 2 சொற்கள் சந்திரன் மற்றும் நட்சத்திரம். ஆகவே நாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய விடை 3வது விடையாக இருக்கின்றது. அடுத்த வினா குறியீடுகளோடு தொடர்புடையதாக காணப்படுகின்றன. முக்கோணி, வட்டம், சதுரம் ஆகிய தள வடிவங்களை பயன்படுத்தி அவற்றுக்கு பெறுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. தரப்பட்ட ஒழுங்குமுறையிலே முதலாவதாக முக்கோணி, சதுரம் இந்த 2க்கும் 5, முக்கோணி வட்டம் 7, சதுரம் வட்டம் 6. அதில் முதலாவது வடிவத்திலே சற்று சதுரத்திலிருந்து சற்று வேறுபடுவது போன்று தெரிந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த வடிவம் சதுரமாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கேற்ற வகையிலே தான் வினா அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த தரப்பட்ட குறியீடுகளை முழுமையாக அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு குறியீட்டிலும் 2 வடிவங்கள் காணப்படும். உதாரணமாக முக்கோணியை பார்த்தீர்களாக இருந்தால் 2 முக்கோணிகள் காணப்படுகின்றது. அதே போல 2 வட்டங்கள் காணப்படுகின்றன, 2 சதுரங்கள் காணப்படுகின்றன. சம அளவிலே குறியீடுகள் காணப்படுகின்றது. தரப்பட்ட ஒழுங்குமுறையிலே தரப்பட்ட அந்த 3 தராசு வடிவத்திலே நீங்க பார்த்தீர்களாக இருந்தால் 2 தலா 2 வீதம் காணப்படுகின்றது. அவ்வாறாக இருந்தால் சதுரம், முக்கோணி, வட்டம், அதாவது ஒவ்வொரு குறியீட்டிலும் ஒவ்வொரு வடிவங்கள் தான் தரப்பட்டிருக்கின்றன. அவற்றினுடைய மொத்த பெறுமதி இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த வினா சார்ந்து நான் ஏற்கனவே பல வினாக்களை பதிவேற்றி இருக்கின்றேன். அதிலிருந்து நாங்கள் அதே வடிவத்திலிருந்து நாங்கள் இந்த வினாவை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எவ்வாறு சொன்னால், அனைத்து குறியீடுகளுமே சம எண்ணிக்கையில் காணப்பட்டால் முதலிலே அந்த குறியீடுகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த பெருமானங்களை நாங்கள் காண வேண்டும். 5, 7, 6 இந்த 3 பெருமானங்களை கூட்டிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு கூட்டுகின்ற போது 18 கிடைக்கின்றது. இந்த 18 என்பது 2 முக்கோணிகள், 2 வட்டங்கள், 2 சதுரங்கள் அவற்றினுடைய மொத்த பெருமானமாக காணப்படுகிறது. 2 வட்டங்கள், 2 முக்கோணிகள், 2 சதுரங்கள் இவற்றினுடைய மொத்த பெருமானம் 18. அவ்வாறாக இருந்தால் வினாவானது ஒரு வட்டம், ஒரு சதுரம், ஒரு முக்கோணி. ஆகவே 18ஐ 2ஆல் வகுக்கின்ற போது எங்களுக்கு நேரடியாக கேட்கப்பட்ட வினாவிற்கான விடை கிடைக்கும். 18ஐ 2ஆல் வகுக்கின்ற போது 9. ஆகவே இதற்கு சரியான விடை 2வது விடை. அடுத்த வினா, பாதையில் வரிசையாக சமதூரங்களில் 9 மின்கம்பங்கள் நாட்டப்பட்டிருந்தன. 2 மின்கம்பங்களுக்கு இடையிலான தூரம் 3 மீட்டர் ஆகும். எனின் வரிசையாக உள்ள மின்கம்பங்களின் மொத்த தூரம் யாது? மிக இலகுவான ஒரு வினா. பாதையிலே வரிசையாக சமதூரங்களில் 9 கம்பங்கள் நாட்டப்பட்டிருக்கின்றன. இங்கே வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக நாட்டப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு நாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கம்பங்களிலே 2 மின்கம்பங்களுக்கு இடையிலான தூரம் 3 மீட்டர். அதாவது 2 கம்பங்களுக்கு இடையிலான அந்த இடைவெளி தூரம் 3 மீட்டர். அவ்வாறாக இருந்தால் வரிசையாக உள்ள மின்கம்பங்களின் மொத்த தூரம். எனவே நாங்கள் முதலாவதாக இடைவெளியை காண வேண்டும். 9 கம்பங்கள் வரிசையாக நடப்பட்டிருந்தால் 9லிருந்து ஒன்றை கழித்து கொள்ள வேண்டும். அவ்வாறு கழிக்கின்ற போது 9 கம்பங்களுக்கு இடையிலான இடைவெளிகள் எத்தனை? அந்த 9 கம்பங்கள் வரிசையாக நடப்பட்டிருக்கின்றன. அவற்றுக்கிடையிலே இருக்கக்கூடிய இடைவெளிகளுடைய எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். எனவே 8 இடைவெளிகள் இங்கே காணப்படுகின்றன. இது வரிசையாக நடப்பட்டிருப்பதால். இதே நேரம் அந்த 9 கம்பங்களும் வட்டமாக நடப்பட்டிருந்தால் 9 இடைவெளிகள் காணப்படும். வட்டமாக நடப்படுகின்ற போது கம்பங்களுடைய எண்ணிக்கையும்
இடைவெளிகளின் எண்ணிக்கையும் சமனாக காணப்படும். ஏனெனில் முதலாவது கம்பமும் இறுதியாக நடப்படுகின்ற கம்பமும் இணைந்து ஒரு இடைவெளியை உருவாக்கும். ஆகவேதான் வட்டமாக நடப்படுகின்ற போது கம்பங்களுடைய எண்ணிக்கையும் இடைவெளிகளின் எண்ணிக்கையும் சமனாக காணப்படுகின்றது. ஆனால் வரிசையாக நடப்பட்டால் கம்பங்களுடைய எண்ணிக்கையில் இருந்து ஒன்று குறைவாக இடைவெளிகள் காணப்படும். இதனை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே 9 கம்பங்கள் இங்கே இருக்கின்றன. அவற்றுடைய இடைவெளிகள் மொத்தமாக 8. ஒரு இடைவெளியின் அளவு 3 மீட்டராக இருந்தால் மொத்த இடைவெளி தூரம் 8 × 3 24 மீட்டராக காணப்படும். அடுத்த வினா, பின்வருவனவற்றுள் ஒருவருடைய அபிப்பிராயமாக அமைவது. அபிப்பிராயம் என்கின்ற போது தனிப்பட்ட கூற்று. இதில் நீங்கள் கற்றிருப்பீர்கள் பொதுவான கூற்று, தனிப்பட்ட கூற்று என்று என்கின்ற 2 விடயங்களை படித்திருப்பீர்கள். அந்த வகையிலே ஒருவருடைய அபிப்பிராயம் என்பது தனிப்பட்ட கூற்றாக அமையும். அதனை பார்ப்போம். முதலாவதாக சோறு மாப்பொருள் அடங்கிய உணவாகும். அடுத்ததாக சுடுசோறு சம்பலுடன் உண்ணுதல் சுவையை தரும். சோறு இலங்கை மக்களின் பிரதான உணவாகும். இதிலே ஒருவருடைய அபிப்பிராயம் அதாவது தனிப்பட்ட கூற்றாக அமைவது 2வது விடை, சுடுசோறு சம்பலுடன் உண்ணுதல் சுவையை தரும். அடுத்த வினா, தடித்த கோடுகளின் வழியே மடித்து அச்சு பதிக்கும் போது கட்டத்தினுள் தரப்பட்ட எண் தோன்றும் விதம் யாது? இந்த வினாவை நீங்கள் பென்சில் வைத்து வரைந்து பார்க்கலாம், இலகுவாக இருக்கும். அல்லது ஒரு எழுத்து ஒழுங்குமுறையை நீங்கள் சரியாக பார்த்தால் இலகுவாக ஏனையவற்றை பார்க்கக்கூடியதாக. உதாரணமாக முதலாவது 6, அடுத்ததாக 8, அடுத்ததாக 3, அடுத்ததாக 9. இந்த படத்தின்படி தடித்த கோடுகளின் வழியை மடித்தால் மாற்றமடையாமல் இருக்க வேண்டிய இலக்கம் 8ஆக இருக்கும். அதே நேரம் 6 என்கின்ற அந்த வடிவமானது 9 முகம் பார்க்கும் கண்ணாடியில் மாறுகின்ற போது எவ்வாறு தென்படுமோ அதுபோல காட்சியளிக்கும். அவ்வாறு பார்க்கின்ற போது ஒரே ஒரு இடத்தில் தான் அவ்வாறு இருக்குது. முதலாவது விடையில் தான் அந்த வடிவம் இருக்கின்றது. ஆகவே மிகச்சரியான விடை முதலாவது. நீங்கள் இவ்வாறு தான் பார்க்க வேண்டும் என்று கிடையாது. உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலே இலகுவாக பார்க்கலாம். இவையெல்லாம் இலகுவான வினாக்கள். எப்பொழுதும் இலகுவான வினாக்களில் தவறான விடையை நாங்கள் வழங்கக்கூடாது. மிகச் சரியாக அதே நேரம் நிதானமாக விடையளிக்க வேண்டும். அடுத்த வினா வடிவத்தை கவனியுங்கள். வாகன விற்பனை நிலையம் ஒன்றில் முச்சக்கர வண்டி, மோட்டார் வண்டி, மகிழுந்து ஆகிய வாகனங்களின் எண்ணிக்கை தொடர்பான விவரம் கீழே தரப்பட்டுள்ளது. இதிலே கூடுதலானது குறைவானது என்கின்ற 2 விடயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த அம்புக்குறியை பாருங்கள். அம்புக்குறியினுடைய முனைப்பகுதியிலே இருக்க வேண்டிய அந்த விடயம் கூடுதலாகவும் மற்ற பகுதியிலே குறைவானது என்கின்ற கருத்தை காட்டுகின்றது. உதாரணமாக முதலாவது படத்தை பார்ப்போம். முச்சக்கர வண்டி, மோட்டார் வண்டி, இந்த 2 வாகனங்களுக்கும் இடையே கூடுதலானது என்கின்ற அதன் பக்கத்திலே கூடுதலானது என்பதற்காக இங்கே மோட்டார் வண்டி காட்டப்பட்டது. குறைவானது என்கின்ற இடத்திலே முச்சக்கர வண்டி காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த ஒழுங்குமுறையில் நீங்கள் ஒவ்வொரு வாகனங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அல்லது நீங்கள் பெருமானங்களை போட்டு கூட பார்க்கலாம். குறைந்தது கூடியது என்கின்ற இடத்திலே நீங்கள் பெருமானங்களை போட்டும் பார்க்கலாம். ஆகவே இவற்றுக்கிடையிலே ஒன்றுக்கொன்று தொடர்படுத்தி பார்க்கின்ற போது மகிழுந்தை விட முச்சக்கர வண்டி அதிகமாக இருக்கிறது. 3வது படத்தை கவனிங்கள். கீழே இருக்கக்கூடிய 3வது படத்தை கவனிங்கள். மகிழுந்தை விட முச்சக்கர வண்டிகள் அதிகமாக காணப்படுகின்றது. முச்சக்கர வண்டிகளை விட மோட்டார் வண்டிகள் அதிகமாக காணப்படுகின்றது. 2வது படத்தை பாருங்கள். மேலே வலது பக்க மூலையில் இருக்கக்கூடிய 2வது படத்தை பாருங்கள். மகிழுந்துகளை விட மோட்டார் வண்டிகள் அதிகமாக இருக்கின்றது. மொத்தத்திலே மகிழுந்துகளை விட முச்சக்கர வண்டி அதிகமாக இருக்கின்றது. முச்சக்கர வண்டியை விட மோட்டார் வண்டிகள் அதிகமாக இருக்கின்றது என்கின்ற ஒழுங்கை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்போது வினாவை பார்ப்போம். விற்பனை நிலையத்தில் மிக கூடுதலாக உள்ள வாகனங்கள் அவை. மிக கூடுதலாக மோட்டார் வண்டிகள் காணப்படுகின்றன. மிக குறைவாக உள்ள வாகனங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், மகிழுந்து. அடுத்த வினா, கீழ்வரும் சம்பவங்களை ஒழுங்குபடுத்தும் போது பொருத்தமான விடையாக அமைவது யாது? இந்த ஒழுங்குபடுத்தல் சார்ந்த வினாக்கள் வரும்போது நான் அடிக்கடி குறிப்பிடுகின்ற அந்த விடயம்தான் நீங்களாக ஒழுங்குபடுத்தக்கூடாது. நீங்களாக ஒழுங்குபடுத்துகின்ற போது நேரத்தை கூடுதலாக எடுத்துக்கொள்வீர்கள். தரப்பட்ட விடைகளை சரிபார்த்தாலே போதுமாக இருக்கும். உதாரணமாக நான் முதலாவது விடையை எடுத்துக்கொள்கின்றேன். BADEC. B அதிபர் வகுப்பறைக்கு வருகை தந்தார். A மாதிரி வினாத்தால் பரீட்சை நடாத்தினர். D
ஆசிரியர் வகுப்பறைக்கு வந்தார். இ மாணவர்களின் புள்ளிகளை கேட்டறிந்தார். சி அதிக புள்ளிகளை பெற்றவர்களை பாராட்டினார். இதை வாசிக்கின்ற போதே உங்களுக்கு தெரியும், இதிலே ஒரு ஒழுங்கற்ற தன்மை காணப்படுகின்றது. ஆசிரியர் வகுப்பறைக்கு வந்திருக்க வேண்டும், பரீட்சை நடாத்தியிருக்க வேண்டும், அதன் பிறகு அதிபர் வந்து புள்ளிகளை கேட்டு பாராட்டியிருக்க வேண்டும். ஆகவே இந்த தொடர்பு, இந்த ஒழுங்குமுறை தவறாக இருக்கின்றது. இரண்டாவதே பார்ப்போம். DABEC. டி ஆசிரியர் வகுப்பறைக்கு வந்தார், மாதிரி வினாத்தால் பரீட்சை நடாத்தினார். பி அதிபர் வகுப்பறைக்கு வருகை தந்தார். இ மாணவர்களின் புள்ளிகளை கேட்டறிந்தார். சி அதிக புள்ளிகள் பெற்றவர்களை பாராட்டினார். சரியான முறையிலே ஒழுங்கமைப்பிலே சரியாக இருக்கின்றது. ஆகவே இரண்டாவது விடை சரி. நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். இந்த ஒழுங்கமைத்தல் தொடர்பாக வரக்கூடிய வினா வடிவங்களிலே இவ்வாறு சம்பவங்கள் வரலாம், அல்லது ஏதாவது பாடல் வரிகளுடைய ஒழுங்குபடுத்தல் வரலாம், அல்லது ஏதாவது நிகழ்வுகளுடைய உருப்படங்கள், படங்களை தந்து அதை ஒழுங்குபடுத்துவதற்கு வினாக்கள் வரலாம். ஆனால் நிச்சயமாக பகுதி ஒன்றிலே ஒரு வினா, குறைந்தது ஒரு வினாவேனும் ஒழுங்குபடுத்தலில் இவ்வாறு அமைப்பிலே வரும். ஆகவே அதற்கேற்ற வகையிலே உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். இவ்வாறாக விடையிலிருந்து நீங்கள் பார்ப்பது உங்களுடைய நேரத்தை குறைவாக எடுத்துக்கொள்ளும், நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளாது, சரியான முறையிலும் விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வழிமுறையை பின்பற்றிக் கொள்ளுங்கள். அடுத்த 2 வினாக்களை அவதானித்துக் கொள்ளுங்கள். தரப்பட்ட தரவுகளில் இருந்து நாங்கள் விடைகளை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். தமிழ்த்தின போட்டியொன்றில் தரப்பட்டுள்ள 3 நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றி முதல் 5 இடங்களை பெற்ற மாணவர்களின் விவரம் கீழே தரப்பட்டுள்ளது. 3 போட்டிகள், 5 மாணவர்கள், ஆகவே 5 இடங்கள். 5 இடங்களையும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு 5 வேறுபட்ட குறியீடுகள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. 39வது வினா. டிலான் மற்றும் பவித்ரா ஆகியோர் பேச்சு போட்டியில் பெற்ற நிலைகளை முறையே உள்ள விடை, அதாவது சரியான முறையிலே டிலான் மற்றும் பவித்ரா அவர்களுடைய ஒழுங்கிலே அவர்கள் பெற்ற நிலைகளை முறையே உள்ள விடையை தெரிவு செய்ய சொல்லியிருக்கிறார்கள். இதிலே டிலான் மற்றும் பவித்ரா பேச்சு போட்டிகளை பாருங்கள். பேச்சு போட்டியை பார்க்கின்ற போது டிலான், அதில் நான் அடையாளப்படுத்தி காட்டுகின்றேன். டிலானுடைய பேச்சு போட்டியிலே அவர் பெற்றுக்கொண்ட அந்த இடத்தினை பாருங்கள். முதலாம் இடத்தினை காட்டுகின்றது. அங்கே தரப்பட்ட தரவினை நான் இதிலே வட்டமிட்டு காட்டுவதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அதே போல பவித்ரா பெற்ற இடம் 5ஆம் இடத்தினை காட்டுகின்றது. தரப்பட்ட தரவிலிருந்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகவே முதலாம் இடம், 5ஆம் இடம் சரியான விடை. அந்த ஒழுங்குமுறையிலே நீங்கள் விடையை தெரிவு செய்ய வேண்டும். எனவே 2வது விடை சரியான விடை. அடுத்ததாக கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி என்பவற்றில் முறையே 3ஆம் இடங்களை பெற்றவர்களை குறிப்பிடும் விடை. இந்த 3 போட்டிகளிலுமே 3ஆம் இடங்கள், கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, இந்த 3 போட்டிகளை பார்க்க வேண்டும். அதில் 3ஆம் இடத்துக்கான அந்த குறியீட்டினை அவதானித்துக் கொள்ளுங்கள். இதில் அடையாளப்படுத்தி காட்டுகின்றேன். கட்டுரை போட்டியிலே லதா, அதே போல பேச்சு போட்டியிலே ஜானு, கவிதை போட்டியிலே பவித்ரா. இந்த ஒழுங்குமுறை அதே நேரம் முறை அந்த ஒழுங்கிலே பார்க்க வேண்டும். ஆகவே முதலாவதாக கட்டுரை போட்டி லதா, அடுத்ததாக பேச்சு போட்டி ஜானு, கவிதை போட்டி பவித்ரா. அந்த வகையிலே முதலாவது விடை 40வது வினாவுக்கு முதலாவது விடை மிகச்சரியான விடையாக அமையும். ஆகவே இது ஒரு இலகுவான வினாவாக இருந்தாலும் சரியான முறையிலே தரப்பட்ட அறிவுறுத்தல்களை வாசித்துக் கொள்ள வேண்டும். அதனை பின்பற்றி சரியான முறையிலே விடைகளை வழங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, திறமைந்து மாணவர்களுக்கான மேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட மாதிரி பரீட்சையினுடைய வினாப்பத்திரம் 1ற்கான அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை விளக்கங்களோடு வழங்கியிருக்கின்றேன். அவற்றை முழுமையாக செய்து பாருங்கள். அதிலே உங்களுக்கு கடினமாக இருக்கக்கூடிய வினாக்களை மீண்டும் மீண்டும் செய்து பாருங்கள். அப்போதுதான் உங்களுக்கு சிறப்பான ஒரு பயிற்சியாக அவை அமையும். மீண்டும் இன்னொரு காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.